நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நாங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டோம். ஆஹா, நீங்க எப்ப இருந்து பிரிஞ்சிருக்கீங்க? மாசங்களா இல்ல வருஷங்களா? சி மிஸ்ஸஸ் கேமா, நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சு பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஏராளமான கேசஸை நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். கிளியர் கட்டான காரணத்தை தெரிஞ்சுக்காம ஒரு அபார்ஷன் பண்றதுக்கு என்னால முடியாது. திருட்டுத்தனம் பண்ணதை மறைக்கிறதுக்காக தான் நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா அது நடக்காது. நாளைக்கு எங்களுக்கு வேற எந்த சட்ட சிக்கலும் வரக்கூடாதுல்ல. இதை வச்சு உங்களுக்கோ உங்க ஹாஸ்பிட்டலுக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அதுக்கு நான் கேரண்டி. அப்ப அதுக்கான காரணத்தை சொல்லிட்டு போங்க. முதல் காரணம், இப்போ ஒரு குழந்தைய பெத்தோ அதை நல்லபடியா வளர்க்கறதுக்கோ என்னால முடியாது. என் முதல் குழந்தை ஒரு ஹார்ட் பேஷண்ட். 1-2 மாசத்துக்குள்ள அவளுக்கு சர்ஜரி பண்ணணும். அவளை பார்த்துக்க நான் மட்டும்தான் இருக்கேன். அப்ப முதல் குழந்தைய காப்பாத்துறதுக்காக தான் 2வது குழந்தைய கருவறையில இருக்கும் போதே அழிக்க முயற்சி பண்றீங்க இல்லையா? அப்படி இல்லைன்னா நான் வேற என்ன செய்யறது டாக்டர்? என்னை பார்த்துக்கவோ பாதுகாக்கவோ எனக்கு நீ யாருமே இல்லை. இன்னொரு குழந்தை பெத்தெடுக்கிற நிலைமை வந்துச்சுன்னா கூடிய சீக்கிரம் பட்னி கிடந்து சாகணும், இல்லனா தற்கொலை பண்ணிக்கிற நிலைமைதான். இதை தவிர வேற என்ன காரணம்? பிரெக்னன்சி ஏற்பட்ட நேரத்துல நான் ப்ரிகாஷன்ஸ்க்கு டேப்லெட் எடுத்துட்டு தான் இருந்தேன். அதை ரெகுலரா சாப்பிட்டீங்களா? நடுவில் சில நேரத்துல சாப்பிட மறந்துட்டேனான்னு தெரியல. இந்த மாதிரி விஷயத்துல பொம்பளைங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்ல. சும்மா இந்த மாதிரி என்ன இப்ப முறைச்சு பார்த்து எந்த யூஸும் இல்ல. இந்த விஷயத்துல ஆம்பளைங்களை விட பொம்பளைங்க தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ற காரணத்தால இந்த விஷயத்துல எப்பவுமே பொண்ணுங்களோட சம்மதத்தை கேட்டுதான் எல்லா புருஷங்களும் நடந்துக்கிறாங்கன்னு உங்களால நிச்சயமா சொல்ல முடியுமா டாக்டர்? அப்படிலாம் நான் சொல்லல. இது இல்லாத கேஸ் வரும் தானே. ஆனா உன்னோட கேஸ்ல எந்த ரீசனும் ஜென்யூனா எனக்கு தோணவே இல்லை. இதுல ஏதோ ஒரு திருட்டுத்தனம் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் சொன்னது எல்லாமே உண்மைதான் டாக்டர், என்ன தயவு செஞ்சு நம்புங்க ப்ளீஸ். ஓகே, நான் இதை செஞ்சு தரேன். ஆனா ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. உங்க கூட க்ளோஸ் ரிலேட்டிவ் யாராவது இங்க வரணும். எனக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க டாக்டர். இந்த தேவைக்காக நான் அம்மாவை கூப்பிட்டேன்னா அவங்க வர மாட்டாங்க. That's none of my business. 2வது விஷயம், முதல் பிரசவம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்கல்ல, டெலிவரி நடத்தின அந்த டாக்டர் கிட்ட இருந்து முதல் பிரசவம் ஜென்யூன் அப்படின்றதுக்கான ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும். ஒன்றும் இல்லை, அஃபீஷியல் லெட்டர் பேட்ல ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர், இல்லைன்னா ஒரு ஃபோன் கால். அது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர். அன்னைக்கு எனக்கு பிரசவம் பார்த்த டாக்டரோட டீடைல்ஸ்ல ஞாபகம் இல்லை. சரி பரவாயில்ல, நீங்க கன்சல்ட் பண்ண ஏதாவது ஒரு டாக்டரோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர். உனக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. அந்த அளவுக்குலாம் தேவையா டாக்டர் ஒரு அபார்ஷன் செய்யறதுக்கு? நார்மலா இது தேவையில்லை, ஆனா உன் விஷயத்துல எனக்கு நம்பிக்கை வரல. அதனால தான் ஸ்ட்ரிக்டா இந்த 2 விஷயமும் வேணும். அப்ப நான் ட்ரை பண்றேன் டாக்டர். சரி, ஆனா ஒரு விஷயம் மறந்துடாத, 3 மாசம் முடிஞ்சிருச்சுன்னா அபார்ஷன் கேசஸ் எல்லாம் நாங்க ஹேண்டில் பண்றதில்ல. நான் கண்டிப்பா வந்துடுறேன் டாக்டர். ஓகே, நீங்க கிளம்பலாம். சரி டாக்டர். இங்க வந்து ஏதேதோ கதை சொல்றாங்க. இந்த கேஸ டீல் பண்ணா நாளைக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்றது? அரங்க இடிச்சு கொண்டுடுவ போல இருக்க.
பாருங்க 2 பேரும் எங்கேயாவது ஓரமா உட்காந்து விளையாடுங்க. நாங்க ஓடி தானே விளையாடுறோம். விளையாட்டு கண்ணு மண்ணு தெரியாமல விளையாடுவாங்க. இந்த பாத்திரத்துல ஏதாவது இருந்துச்சுன்னா மண்ணுல இருந்து எடுக்க வேண்டியதா இருக்கும்ல. அந்த பாத்திரத்துல எதுவுமே இல்லையே ஆண்டி. ஒருவேளை இருந்துச்சுன்னா நீ எடுத்து போடுவியா? அது சரி, உனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, உன் வீட்டுக்கு போய் விளையாட வேண்டியதானே. இங்க இருக்கும்போது ஏதாவது ஆயிடுச்சுன்னா யார் உன்னை பாப்பாங்க? அவளை நான் பாத்துக்கிறேன். வந்துட்டா பாத்துக்கிறதுக்கு. ஏய், நீ போ உன் வீட்டுக்கு. அம்மா குட்டியையும் என் கூட அனுப்புங்க. நாங்க எங்க வீட்டுக்கு போய் விளையாடிக்கிறோம். இவ்வளவு நாள் நீ இவ கூட தான் விளையாடிட்டு இருந்தியா? என்ன லதா நீ பிள்ளைங்க கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்க? இந்த லதா ஆண்டி ரொம்ப மோசம் பாட்டி. ஏய், இப்ப பார்த்தாலும் மம்ம பண்ணிட்டே இருக்காங்க. நீ அப்படி நினைக்காத செல்லம். அத்தை எப்பவும் அப்படித்தான். நீங்க போய் விளையாடுங்க. வாஷி குட்டி, இப்ப நான் உன்னை பிடிக்கிறேன், நீ ஓடு. ம். அம்மாடி பாத்து. ஏமா அந்த குழந்தை எதுக்காக இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க? அவங்க வீட்லயே உட்கார வைக்க வேண்டியதானே. என்னடா இவ்வளவு நேரம் கேட்கலன்னு பார்த்தேன். நீ அரப்பாவாடை போடுற வயசு வரைக்கும் மீனாட்சி வீட்டு தென்னையில இருந்து வாசப்படி இறங்கிருப்பியா? பொழுது விடிஞ்ச உடனே அங்க போயிடுவ. ராத்திரி ஆனது மீனாட்சி தான் உன்னை இங்க கொண்டு வந்து விடுவா. அன்னைக்கு நீ வீடு வீடா போய் விளையாடுறதுக்கு வெக்கமான படல இல்ல? அப்ப நான் விவரம் தெரியாத சின்ன குழந்தை. அது சரிதான். ஸ்ரீகுட்டி மட்டும் இப்ப என்ன கல்யாண வயசுலயா இருக்கா? அம்மா, நான் அதுக்காக சொல்லல. நாம இப்ப ஹேமா வீட்ல இருக்கிறவங்க கிட்ட நெருக்கமா இல்லாம இருக்கிறது நல்லது. அவ புருஷனை விட்டுட்டு வந்திருக்கா, இவ பொண்டாட்டிய விட்டுட்டு வந்திருக்கா. ஊர்ல இருக்கிறவங்க என்ன வேணாலும் பேசலாம். எதுக்குமா தேவையில்லாம அவங்களுக்கு கெட்ட பேரு? நான் ஊருக்கு பயப்படல, உன் வாய்க்கு பயப்படுறேன். நீயா புதுசா கதை கட்டாம இருந்தா சரிதான். மீனாட்சி குடும்பத்தோட ஒண்ணுக்குள்ள ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தவங்க நாம. லதா, பழச மறக்காத. அம்மா கொஞ்சம் நெல்லுங்க. இத பாருங்க, சொல்லி தெரிந்தாதவங்க பட்டாதான் திருந்துவாங்கன்னு பழமொழி இருக்கு. இப்ப நீங்களும் அப்படிதான் பண்றீங்க. மீனாட்சி, லீலாம்மா, நீ இந்த ஊர்ல தான் இருக்கியா? உன்னை இந்த பக்கம் காணமேன்னு நேத்து கூட நான் ஹேமா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். டைமே இல்லை மீனாட்சி. அதான் 24 மணி நேரம் டைம் இருக்குல்ல. இந்த பக்கம் வந்தா 4 மணி நேரம் டைம் குறைஞ்சா போயிட போகுது. சும்மா கிண்டல் பண்ணாத மீனாட்சி. நான் நிஜமா தாண்டி சொன்னேன். லீலா, நீ மட்டும் இல்லை, முன்னாடி எல்லாம் அன்பா பழகின அக்கம் பக்கத்து வீட்டு ஆளுங்க யாரையுமே காணோம். நானும் என் பொண்ணும் எங்க சொந்த வீட்டுக்கு வந்தது இங்க யாருக்குமே சுத்தமா பிடிக்கல போல. என் இடத்த சுத்தி கிடந்த காய்கறி, கொம்பு, விறகுன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லாததுனால எல்லாத்தையும் அள்ளிட்டு போனாங்கல்ல, அதை எல்லாத்தையும் அவங்க மறந்துட்டாங்க போல. இங்க இருந்து ஒரு சின்ன கொம்பை கூட நான் எடுத்தது இல்ல. நான் உன்னை பத்தி சொல்லல லீலா. அள்ளி அள்ளி எடுத்துட்டு போனவங்களுக்கு தான் கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லைன்னு. ஆமா, ஹேமா எங்க? என் பேத்தியோட ட்ரீட்மெண்ட் விஷயமா பஞ்சாயத்து ஆபீஸ் வரைக்கும் போயிருக்கா. அங்க ஏதோ பேப்பர் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அவ பொண்ணை பாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா. பாப்பா ஒன்னும் கூட்டிட்டு போகல. அவ சரஸ்வதி வீட்டுல தான் இருக்கா. பாலு பொண்ணு கூட சேர்ந்து இவ சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருக்கா. என்ன கிழவி மிரண்டு போய் பாக்குற? நான் இங்க வரமாட்டேன்னு நினைச்சியோ? எங்களை எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா தினேஷ்? நாங்க ஹேமா வீட்டுக்கு பக்கத்துல நீங்க யாரா வேணா இருந்துட்டு போங்க, அதை பத்தி எனக்கு என்ன? விளக்கம் கொடுக்குது. இங்க இருக்கிற சொர்ணகட்ட ஜென்மங்களை சொந்தமாக்கிக்க நான் வரல. தினேஷ், நீ இங்க வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத. இப்பதான் நாங்க எல்லாத்தையும் மறந்து நிம்மதியா இருக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஓ, நீயும் உன் பொண்ணு இங்க நிம்மதியா வாழ்ந்தீங்கன்னா நான் எங்க போய் வாழ்றது? அன்னைக்கு நான் இருக்கிற வீட்டுல வந்து நீங்க கச்சேரி வச்சுட்டு போனீங்கல்ல. உன்னோட வீடு அது பாஞ்சாலி பிந்தோட லாட்ஜின்னு சொல்லுடா. அந்த ஊர்ல இருக்கிற கண்ட கண்ட ஆம்பளைங்க வந்துட்டு போற இடம் தானடா அது. அவ உன் பொண்ணை விட ரொம்ப நல்லவதான். ஊருக்கே தெரியும்ல உன் பொண்ணையா அவ கள்ளக்காதனையும் போலீஸ் வந்து இழுத்துட்டு போனது. நான் இல்லாத நேரமா பார்த்து ஒவ்வொருத்தனையா வீட்டுக்கு வர வச்சுட்டு அவங்கிட்ட இருந்து நம்ம எவ்வளவு டெவலப் ஆகலான்னு பொண்ணுக்கு சொல்லி கொடுத்ததே நீ தானே. ஒரு மான மரியாதையோட குடும்ப குத்து விளக்காய் இருந்த ஒரு பொண்ணோட வீட்டுக்கு வந்து குத்தம் சொல்லி கும்மி அடிச்சுட்டு போனீங்கல்ல. டேய்,
என் வீட்டு வாசல்ல வந்து கண்டபடி பேசிட்டு இருந்த உன் மரியாதை கெட்டு போயிடும். ஆஹா. இங்க இருந்து போடா அறிவு கெட்டவனே. இங்க வந்து படுத்துக்கிட்டு சோறு தின்னுட்டு போல வரலாம் நான் இங்க. பின்ன எதுக்குடா இங்க யாராவது செத்து போயிட்டாங்கன்னு பார்க்க வந்திருக்கியா? நான் என் பொண்ணை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். குழந்தையா? எந்த குழந்தை? இது வரைக்கும் இல்லாத அவன் மேல பாசம் இனிமேலும் வேணாம். அத சொல்றதுக்கு நீ யாருமா? என்னத்துக்குன்னு எனக்கு தெரியும். அவளுக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி ஊர்ல எல்லார்கிட்டையும் பணத்தை வாங்கிக்கிட்டு நீங்க 2 பேரும் சொகுசா வாழதானே பிளான் பண்ணிருக்கீங்க. இனி உங்க திட்டம்லாம் செல்லுபடி ஆகாது. பெத்தவனா என் பொண்ணை பாத்துக்க தெரியும். என் பொண்ணு எங்க இருக்கா சொல்லு. இங்க தேவையில்லாம என்கிட்ட பேசி என்ன டென்ஷன் ஆக்காம முதல்ல போடா. என் பொண்ணை கூப்பிடாம இங்க இருந்து போக மாட்டேன். ஸ்ரீகுட்டி, ஸ்ரீகுட்டி, டேய், நான் அப்பா முதல்ல வந்திருக்கேமா? நில்லுடா. பெரிய பாசக்கார அப்பா வந்திருக்காரு. நீ தொண்டை கிளியே கத்துனாலும் அவ வரமாட்டா. என் பேத்தி இங்க வரமாட்டா. ஓஹோ, அப்ப நீங்க அவளை ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? ஏ கிழவே, என் பொண்ணுங்க. ஒன்னதான் கேக்குறேன், என் பொண்ணுங்க. டேய் டேய் தினேஷ், என் மேல கை வைக்காத. கைய வச்சா என்ன பண்ணுவ? இந்த ஊரே பார்க்கும்போது கண்ணத்துல அரைஞ்சவல்ல நீ. மரியாதையா சொல்லு, என் பொண்ணுங்க. மேல கை வைக்காதன்னு சொன்னல. என் பேத்திய ஹேமா வெளியே கூட்டிட்டு போயிருக்கா. அவங்க எங்கேயும் வெளில போல. பஞ்சாயத்து ஆபீஸ் கிட்ட ஹேமாவை நான் பார்த்தேன். மரியாதையா சொல்லிடுங்க. ஏய், சொல்ல போறியா இல்லையா? நான் எப்படி கொண்டுருவேன் சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? யாருகிட்ட யார என்னைய வெட்டிடுவியா நீ? கொல்ல போற பாரு. யார் வீட்டுல? அதுவும் அந்த பாலா டாக்டர் பொண்ணு கூட விளையாட போயிருக்கா. அந்த டாக்டர் இங்கேயே தங்கியிருக்கான், அந்த பாலகோபாலன். ஆமா. ஆஹா, அப்படி போடு. ஓஹோ, அப்ப சும்மா ஒண்ணு இல்ல. அம்மாவும் பொண்ணு இங்க வீடு எடுத்து தங்கி இருக்கிறது வெக்கமா இல்ல? அந்த கள்ள காதலுக்கு இன்னும் நீங்க சுபம் போடல. வர இரு. டேய் தினேஷே, கொஞ்சம் நில்லுடா. போகாத, என்ன? இங்கே நில்லு. உனக்கு உன் பொண்ணை பார்க்கணும்னா நான் இங்கே கூட்டிட்டு வரேன். நீ ஒண்ணும் கூட்டிட்டு வர வேணாம், என் பொண்ணை நானே கூட்டிட்டு வரேன். தினேஷ் கொஞ்சம் நில்லு. அட கடவுளே, இவ அங்க போய் இப்ப பிரச்சனை பண்ணுவான் போல இருக்கே. எதுக்கு லீலா இந்த விஷயத்தை போய் அவன்கிட்ட நான் சொன்ன? பயந்துட்டேம்மா. அட கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? ஹலோ அம்மா. அம்மாடி, இப்ப நீ எங்கம்மா இருக்க? வந்துட்டு இருக்கேம்மா. கிட்ட வந்துட்டேன். நீ கொஞ்சம் சீக்கிரமா வாமா, இங்க ரொம்ப பிரச்சனையா இருக்கு. என்னம்மா அங்க பிரச்சனை? தினேஷ் இங்க வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டான். அட கடவுளே, எதுக்கு? அந்த ஆளு எதுக்கு அங்க வந்தான்? பொண்ணு அவன் கையோட கூட்டிட்டு போகலான்னு வந்திருக்கான். ஏதோ அவன் பாத்துக்க போறானா. என் பொண்ணு விஷயத்துல அவனுக்கு என்ன உரிமை இருக்கு? பாப்பாவை பார்க்க கூட அனுமதிக்காத. இப்ப பிரச்சனை அது இல்லடி. அவ இப்ப சரஸ்வதி வீட்டுல விளையாடிக்கிட்டு இருக்கா. இங்க லீலாமா இருந்தாங்க. அவ பயந்து தினேஷ் கிட்ட சொல்லிட்டா. அத கேட்ட மறு நிமிஷமே ஒரு ஆவேசத்தோட அங்க போயிருக்கான். இனி அங்க என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தெரியலமா. அட கடவுளே, அங்கேயும் போய் இவன் சண்டை போட போறானா? இனிமே நம்ம என்ன செய்யறது? நீங்க அவனை தடுத்து நிறுத்திருக்கலாம்ல. இதுக்கு மேல நான் என்ன தாண்டி பண்றது? அவன் என் கழுத்தை நெரிச்சு கொள்ளல, அவ்வளவுதான். நீ கொஞ்சம் சீக்கிரமா இங்க வாமா. பேத்திய அவன் கூட்டிட்டு போயிட போறாமா. என் பொண்ணு மட்டும் அவன் கிட்ட கொடுத்துடாதம்மா. நான் இப்பவே வரேன். அம்முக்குட்டி, நீ எதுக்கு இப்படி பண்ற? இப்படி பண்ணாதான் செடி ரொம்ப ஃபாஸ்டா வரும் பாட்டி சொன்னாங்க. அப்படியா? பாட்டி அடிக்கடி இப்படிதான் பண்ணுவாங்க. இத நானும் பண்றேன். எனக்கு ஒரு குச்சி தா. குச்சினா அது அங்க இருக்கு பாரு, அதை எடுத்துக்கோ. ஏய் நில்லு. லதாண்டி, வா என் கூட.
வர போறியா இல்லையா? என்ன கத்து? வாயை மூடிட்டு வா. சொன்ன கேட்க மாட்டா? ஏய் வா. ஏய் அழாத. வர போறியா இல்லையா? போட்டண்ணா. குழந்தை விடுற ராஸ்கல். யாரா நீ? யாடி நீ? டீயா? எங்க வீட்டுக்கு வந்து என்னைய டீ போட்டு பேசுறியா? டேய் பாலு, பாலு சீக்கிரம் வாடா. வா. வர போறியா இல்லையா? விடுடா. யாடி நீ? ஏன் பொண்ணை விட மாட்டேங்கிற? விடு. நான் இந்த பொண்ணோட அப்பா தினேஷ். ஓ, நீதான் அவ புருஷனா? கொஞ்சம் கூட வெக்கமா இல்லடா உனக்கு? சொந்த பொண்டாட்டியா போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து அசிங்கப்படுத்திருக்க. உன்னை எப்ப பார்க்கலாமான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க. வெக்கம் கட்டவனே. அடிச்சு பூமிக்குள்ள இறக்கிடுவா. வாடா. தைரியம் இருந்தா வாடா. என் வீட்டுக்கு வந்து என்னையே அடிச்சு வெளியில கால் எடுத்து வைக்க முடியுமா? அப்ப நான் ஒத்துக்கிறேன் நீ ஒரு ஆம்பளைன்னு. ஏய் இங்க பாரு. போடா, வெளிய போடா. உன்னை விடு, என் பொண்ணை விடு. விடுடா. விட போறியா இல்லையா? ஏய் விடு, இங்க பாரு, சொல்லல. மரியாதையா சொல்றதுக்கு. என்னடா பாக்குற? வா, சாவடிச்சிருவேன் பாத்துக்கோ. மரியாதையா வந்த வழியா போயிடு. வாயை மூடிட்டு மரியாதையா என் பொண்ணை கொடு. இத பாரு, ஹேமாவோ அம்மாவோ வந்தாதான் விடுவேன். உன்ன மாதிரி நாதாரிங்க கூட இந்த குழந்தை எந்த நம்பிக்கையில விடுவேன்? என் பொண்ணை கூட்டு போவா. எவன் அனுமதி தேவையில்ல. போடா, போடா. யாருகிட்ட? என் பொண்ணை குறி. பாலு, ஏய் இங்க பாரு. அவ்வளவுதான் உன்ன. ஏய் என் பொண்ணை விடு. விட போறியா இல்லையா? ஏய் இங்க பாரு, என் பொண்ணை விடு. நான் கொடுக்க மாட்டேன். குள்ளி அடிச்சு விடுடா. விடு. விடு என் பொண்ணை விடு. 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 பாலு, இவனை அடிச்சு துரத்துறா. என் கையை பிடிச்சு இழுக்கிறான். யா ஏய் நான் ஒண்ணும் பண்ணல. என் பொண்ணை தான் கொண்டு. ஏய் இங்க பாரு. அவா. சொல்றது கேளு. பாரு. வேடா அவா. அவா. ஏய் வேடா. கம்பெனியை கை வைக்கிறியாடா? நான் ஒண்ணும் பண்ணல. ஐயோ. அவா. உனக்கு தைரியம்டா உனக்கு? பட்ட பகல்ல வீட்டுக்கு வந்து வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க மேல கை வைப்பியாடா? என் பொண்ணை கூப்பிட்டா வந்தா. ஏய் எழுந்துடுறா. இங்க பாரு, இது என் வீடு. இங்க வந்து ஆட்டத்தை காட்டுன தெரியும்டா. இந்த வீடு மட்டும் இல்ல, இந்த குழந்தையும் உன்னோட தானே. ஏய் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுன அடிச்ச கொன்னுருவோம் பாத்துக்க. நீ தின்னு மிச்சம் வச்சதை எனக்கு கொடுத்துட்டு என்னையவா ஏமாத்துற? உனக்கு என்ன பண்ற? இங்க பாரு, இவன் ஒன்னும் நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்ல. இவன் வேலை செய்யற ஹாஸ்பிட்டல்ல இவனுக்கு நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. அதுலயும் கல்யாணம் ஆன பொண்ணுங்க மேல காட்டுவான் பாரு அக்கறை. இந்த குழந்தையோட முகத்தை பாரு, இவன் முகம் மாதிரியே இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் வேணான்னு விட்டால ஹேமா, அவ இப்ப கர்ப்பமா இருக்கா. அதுக்கு அப்பனும் இவன் தான். நீ அந்த குழந்தைக்கு அப்பா இல்லனா எதுக்குடா இந்த குழந்தை இங்க வச்சிருக்க? மீனாட்சி அம்மாவும் ஹேமாவும் வரட்டும், அப்புறம் குழந்தைய அனுப்பி வைக்கிறேன். நீ போடா. நீ சொல்றத நான் கேட்க முடியாதுடா. ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா என் பிள்ளை என்னோட அனுப்புடா. என்னடா வாய் அடைச்சு போய் நிக்கிற? என் பொண்ணு அனுப்புடா என் கூட. பாலு, இவளை கொண்டு போய் விடு. ஊர்ல இருக்கிறவன் கண்டபடி பேசுவான். அக்கா அவன் இவளை நாம இங்க வச்சுக்கிட்டா இவன் சொல்றது எல்லாமே உண்மையாயிடும். இந்த குழந்தைய அனுப்பிடு. இந்தா, நாங்க யாரும் பிடிச்சு வச்சுக்க போறதில்ல. வேணும்னா கூட்டிட்டு போ. வா என் கூட வா. ஏய் அழாத. ஏய் வா வா. அப்புறம் இந்த குழந்தை ஏத்துக்கிட்டேங்கிறதுக்காக அடுத்து பிறக்க போற குழந்தைக்கு என்னையே அப்பாவாக்கணும்னு நினைச்சிடாத, புரியுதா? இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் வயித்துல இருக்க குழந்தைய மறைக்கிறீங்க நானும் பாக்குறேன்டா. அவன் அந்த குழந்தைய பெத்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய உன் வீட்டு வாசல்ல போடுவேன். உன் குழந்தைய நீயே வளர்த்துக்க. வாடி என் கூட வா. விளையாட வந்திருக்கிற இடத்த பாரு. வா என் கூட வா. வாய் மூடிட்டு வா. வா. வா உள்ள வா. லதா ஆண்டி. அம்மாடி, அம்மா, என் பொண்ணு எங்க? அவன் எங்கம்மா? நான் சொன்னேன்லம்மா, அவன் அங்கதான் போயிருக்கான். என்னாச்சுன்னு தெரியலம்மா. அவன் என்ன இந்த பக்கம் வரவே இல்லை. வாமா, அங்க போய் பார்க்கலாம். அந்த ஆள் அங்க சண்டை போட்டுட்டு இருப்பான். நாம அங்க போய் என்ன பண்றது? நானோ நீயோ நினைச்சாலும் அவனை தடுத்து நிறுத்த முடியுமா? அதுக்காக ஒண்ணுமே பண்ணாம இங்க இருக்க சொல்றியா? நீ வரேன்னா வா, இல்லன்னா நான் ஒரு மட்டும் போயிட்டு நிமிஷம் வரேன். நீ தனியா போக வேணாம், நானும் வரேன். வா. கத்தாம வா. அடிச்சு கொண்டு வாய் மூடிட்டு வா. கத்தாதங்கிறல சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன்.
வா. என்னடி, என்ன விஷயம், என்ன? குழந்தை விட்டுரு, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. என் பொண்ணை விட்டுருன்னு சொல்றேன்ல. இது உனக்கு மட்டும் பொண்ணு இல்ல, எனக்கும் பொண்ணுதான். கொஞ்ச நாள் என் கூட இரு. எல்லாம் ஒரு அப்பா குழந்தைய பெத்தா மட்டும் போதாது, அவளை நல்லபடியா வளர்க்கறதுக்கு கொஞ்சம் பொறுப்பா நடந்திருக்கணும். அதெல்லாம் எங்களுக்கு பாத்துக்கிறது. ஏய் கையறி, நான் அவளை பாத்துக்கிறேன். இவ்வளவு நாள் நீ பாத்துக்கிட்டேன்னு இதுக்கப்புறம் பாத்துக்க வேண்டாம். விடு என் பொண்ணை. ஏய் விடுன்னு சொல்றல்ல. ஐயோ என் பொண்ணு. ஏய் வாங்க கூட வர முடியலையா? அம்மாடி பாத்து எந்திரி, பாத்து. சொல்லிக்கிட்டே இருக்க, அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே இருக்க. வாய் விடு. என் குழந்தைய விட்டு தர மாட்டேன். ஓடி. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் பொண்ணை உன்கிட்ட கொடுக்க மாட்டேன். விடுடி. மரியாதை கேட்டுடு, ஒழுங்கா என் பொண்ணை கிட்ட கொடு. ஓடின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. டேய் என்ன? விடுடா, என் போ, பேத்தி விடுடா. கிளவி. விடுடா. வேணாம். ஏய் என் பேத்தி விடுடா. ஏய் போதடா. ஏய் என் பொண்ணு நான் தான் கூட்டி போ. விடுடா என் பேத்திய. ஏய் போதடா. ஏய் தினேஷ், கிளவி, நான் சொல்றத வேணாம். கேளு. சொன்னா கேளு. விடு என் பேத்திய. மரியாதையா போயிடு. போ. விடுடா. சொன்னா கேளு. விடு. என்கிட்ட தேவையில்லாம விட கல்யாணம் போறியா இல்லையா? பண்ணிக்க. அவ்வளவுதான். ரெண்டு பேரும் காலி பண்ணுவேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன சொல்லிக்கிட்டே இருக்க, கேட்க மாட்டேங்கிற? தினேஷ் போ. இது இருந்தா தானே நீ இங்க இருந்து போவ. நான் இதை கொண்டு போய் கிணத்துல தூக்கி எறிஞ்சிருவேன். என் பொண்ணு கூட்டிட்டு நீ எங்கேயும் போக முடியாது. மரியாதையா சாவி குறி. முடியாதுடா, எனக்கு கொண்டாலும் இதை நான் தரமாட்டேன். ஆட்டோ இல்லைன்னா என்னால போக முடியாதுன்னு நினைக்காத. தைரியம் இருந்தா போடா. உன்னோட இந்த ஆட்டோவை நீ இனிமே பார்க்கவே மாட்ட. கெரோசின் ஊத்தி கொளுத்திடுவேன். நான் இதுக்கும் துணிஞ்சுவேன். சொன்னதை சொன்னபடி செஞ்சிருவேன். குட்டி பிசாசே ஒண்ணு. அம்மா, குழந்தை கூட்டிட்டு அங்க போ. ஏய் நில்லுடா. நீ ஜெயிச்சிட்டேன்னு நினைக்காதடி. அந்த டாக்டர் பாலுக்கு அப்பாட்டியா தானே நீங்க இருக்க? சொல்லுடி. அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? கண்ட கண்ட பொம்பளைங்களோட நீயும் தானே சுத்திட்டு இருக்க. சும்மா இங்க நின்னு கொலைக்காம வேலையை பார்த்துட்டு போடா. ஏய் இப்ப நான் போறேன்டி. ஆனா அந்த டாக்டர் கூட சந்தோஷமா வாழலாம், யாரோட தொல்லையும் இல்லாம இருந்துடலான்னு மட்டும் நினைக்காதடி. ஏ நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்றேன். இவளையும் இவ அம்மாவையும் இந்த ஏரியாவிலே தங்க விட்டுறாதீங்க. இந்த பக்கத்து வீட்டு டாக்டர் இருக்கார்ல பாலகோபாலன், அவனையும் இவளையும் என் வீட்டு வாசல்ல இருந்து போலீஸ் இழுத்துட்டு போனாங்க தப்பு பண்ணதுக்காக. அவமானம் தாங்க முடியாம அந்த ஊர்ல இருக்க முடியாம தான் கிராமம் விட்டு கிராமம் ரெண்டு பேரும் இங்க வந்து குடியிருக்காங்க. என்ன ஏமாத்திட்டு அவன் கூட சந்தோஷமா வாழணும் தான் இவளோட பிளான். அதுக்காக தான் இங்க வந்து தங்கியிருக்கா. நீங்க எல்லாம் நல்ல குடும்பத்து பொம்பளைங்களா இருந்தா எப்படியாவது இந்த ஜந்துக்களை இங்க இருந்து விரட்டி விடுங்க. வெக்கங்கட்ட ஜென்மங்க. ஏய் ரொம்ப காலம் இங்கேயே இருந்துட முடியும்னு நினைக்காதடி. இந்த ஊர்லயும் போலீஸும் கோர்ட்டும் இருக்குல்ல. இப்ப நான் போறேன்டி. ஆனா என் பொண்ண சாக்கா வச்சுக்கிட்டு நீ சந்தோஷமா வாழணும்னு மட்டும் நினைக்காத. கேடு கட்ட ஜென்மங்க. நீ சொன்னதெல்லாம் உண்மையா? பின்ன இல்லனா? நீங்க இங்க இல்லாதது நல்லதா போச்சு. அவன்கிட்ட நான் அசிங்கப்பட்டுட்டேன். அச்சோ, ரொம்ப அவமானப்பட்டிருப்பானே. இத பாருமா, அவன் கண்டபடி பேசிட்டு இருக்கும்போது பாலு வாய மூடிட்டு நின்னுட்டு இருந்தான். அந்த குழந்தை பாலு மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது அவன் கொஞ்சம் கூட அசரவே இல்ல. பின்ன அவன் குடிச்சிட்டு வந்து ஏதோ உளர்னானா? அதுக்கு எதுக்கிட்ட இவன் பதில் சொல்லணும்? அவன் சொல்றதெல்லாம் இல்லாத கதை இல்லம்மா. அந்த ஆளு விட்டுட்டு போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஹேமா இப்ப முழுகாம இருக்கா. அதுக்கு காரணம் பாலுன்னு தான் சொல்றாங்க. அவன் தான் சொன்னானா? உனக்கு எங்கடி புத்தி போச்சு? நீ ஏன்டி அதை சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த விஷயத்துல எனக்கும் சந்தேகமா தாமா இருக்கு. என்ன சந்தேகம்? ஹேமா முழுகாம இருக்கிறது உண்மைன்னு தெரியுது. முதல் தடவை அவளை பார்க்கும்போதே நான் அவளை கேட்டேன். அப்பாவை தட்டி கழிச்சிட்டா. அப்போ அதுக்கு பாலு தானமா காரணம். இனிமே நாம வெளியில முக்காடு போட்டுக்கிட்டு தான் போகணும். வாய மூடுடி. என் புள்ளைய பத்தி எனக்கு தெரியும்.
எவனோ வந்து குடிச்சிட்டு எதையோ சொன்னானா, அதுக்காக பெத்தவளையும் கூட பிறந்தவனையும் சந்தேகப்படுற பாரேன். இந்த புத்தி இருக்கிற வரைக்கும் நீ உருப்படவே மாட்ட. என்னையும் தப்பு சொல்றீங்களா? ஹேமாக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தையும் தூக்கிட்டு வந்து இங்க தான் விட்டுட்டு போவான்னு அந்த ஆள் சொல்லிட்டு இருக்கான். அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா நான் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன். வயசான காலத்துல அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நீங்க தான் அவஸ்தை பண்ணணும். இவ வேற. டே பாலு, இனி என்னடா உன்னோட பிளான்? ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம், அதான் பண்ண முடியும். ஆனா நீங்களும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போக வேண்டி இருக்குங்கிறதுனால தான் அது பண்ணல. எந்த பிரச்சனையும் தேவையில்லை, அவன் தான் போயிட்டான்ல. இது அவ்வளவு சாதாரணமா விட முடியுமாமா? அதையெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. இத பாரு பாலு, அவன் சொல்றதெல்லாம் உண்மையா? இல்ல அவ்வளோ கண்டிப்பா சொல்றானா யாரா இருந்தாலும் நம்புவாங்கல்ல, அதான் கேட்டேன். பார்த்தலமா, இதுக்கு என்ன அர்த்தம்? ஏதாவது மறைக்கணும்னா தான் இப்படி பேசாம போவாங்க. ஏதாவது இருக்கணும், நீயே கற்பனை பண்ணிக்க. பெத்தவ எனக்கு இல்லாத கவலை உனக்கு எதுக்கடி வந்தது? என்ன இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு உண்மையா மறைச்சு வைக்க முடியாதுமா. பாக்கலாம், ஹேமா பெத்துப்பால. ஹலோ சைமன், அவனை நல்லா அடிச்சுதான் அனுப்பி வச்சேன் சைமன். ஆனா இதோடலாம் இந்த பிரச்சனை முடியாது போல இருக்கு. என்னென்ன வார்த்தைலாம் சொன்னான் தெரியுமா? அவன் ரொம்ப தான் ஓவரா ஆடுறான் பாலு. நான் என்ன சொல்றேன்னா, எக்காரணத்துக்கும் அவனை சும்மாவே விடக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலான்னு தான் நான் நினைச்சேன். இல்லடா, அதெல்லாம் வேணாம். அவனை வேற மாதிரி ஆப்படிக்கணும். இனிமே இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் கிளம்புறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செய்யணுமா வேணுமான்னு அவன் 10 தடவை யோசிச்சாகணும். எனக்கு வர்ற கோவத்துக்கு அவனை குத்தி போட்டலாம் போல இருந்தது. அவன் ஒரு சைக்கோடா. ஆனா இவ்வளவு சீப்பா யாருமே பிஹேவ் பண்ண மாட்டாங்கடா. எவனாவது அடிச்சு பொழந்து கட்டிட்டான்னு வச்சுக்க, அவன் வியாதியெல்லாம் போயிடும். நான் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். மற்றதெல்லாம் நம்ம நேரில் பேசிக்கலாம். சரி, ஓகேடா, நான் வச்சிடுறேன். இதை கொண்டு போய் சூப்பரன் கிட்ட கொடுத்துருங்க. சரி டாக்டர். பிரேமா, டாக்டர் விமலா கேபின்ல இருந்தா வர சொல்லுங்க. சரி டாக்டர். May I come in? நான் வந்தது டிஸ்டர்பன்ஸா இருக்கா? நீ இப்ப இங்க எதுக்காக வந்த? வேற என்னதான் பண்ண சொல்ற? உன்னை பார்த்து பேசணும்னா நீ இருக்கிற இடத்துக்கு வந்து தானே ஆகணும். இங்க பாரு, இது ஹாஸ்பிட்டல். இங்க வந்து பேசுறதுக்கு நேரம் காலம்னு ஒண்ணு இருக்கு. ஓ, ஓபில டோக்கன் வாங்கணுமா? நான் ஒரு பேஷண்டா இப்போ உன்னை பார்க்க வரல. அது எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பர்சனலா பேசணும்னு இங்க வந்தா இப்படி ஒர்க்கிங் டைம்ல வராது, அவ்வளவுதான். நீ எப்போ ஃப்ரீயா இருப்பேன்னு கொஞ்சம் சொல்லு, நான் அப்போ வரேன். நீ ஃப்ரீயா இருக்கும்போது எனக்கு கால் பண்ணு தீபன். மீட் பண்ண டைம் இருந்தா நானே சொல்றேன். எப்படி சொல்லுவ? நான் கால் பண்ணாதான் நீ அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறியே. எடுக்கலன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நான் பிஸியா இருக்கேன்னு அர்த்தம். கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடு. இல்லனா நான் திரும்ப கூப்பிடுற வரைக்கும் பொறுமையா காத்துக்கிட்டு. உன் விஷயத்துல நான் காட்டின பொறுமை இருக்கு பாரு, அந்த மாதிரி வேற யாருமே காமிச்சிருக்க மாட்டாங்க. நீ ஏன் இப்படி பேசுறங்கிறதுக்கு காரணம் எனக்கு தெரியும். ஆனா நீ நல்லா யோசிச்சு பாருமா, என் மேல கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு உனக்கே புரியும். என்ன தப்பு பண்ணிருந்தாலும் அதெல்லாம் நியாயப்படுத்த உங்களை மாதிரி ஆம்பளைங்களுக்கு பலவித காரணம் இருக்கும்னு எனக்கு தெரியும். நடந்ததெல்லாம் மறந்துட்டு ஒரு ஃப்ரெண்டா உன்னை பார்க்கணும்னு அன்னைக்கு நீ என்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணல, அந்த வார்த்தையை நம்பினதுதான் நான் பண்ண பெரிய தப்பா நினைக்கிறேன். மறுபடியும் இந்த மாதிரி உன்னை பார்க்கவோ பேசவோ செய்யாம இருந்திருந்தேன்னா இப்படி எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. என்னவும் அப்படி சொல்லிட்ட? நீதானே என் மனசுல முதலா சந்தேகத்தை உண்டு பண்ணது. அன்னையில இருந்து என் வாழ்க்கையில சுத்தமா நிம்மதி இல்ல.
எதுவும் தெரிஞ்சுக்காம நீ ஒரு முட்டாளா இருக்க கூடாதுன்னு நான் நினைச்சதுதான் தப்பா? உண்மையை சொல்லணும்னா அதை தெரிஞ்சுக்க வேண்டான்னு பல தடவை நான் யோசிச்சிருக்கேன். தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதனால எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? என் குடும்பமே சிதறி போயிடுச்சு. என்னோட பொண்ணை நான் இழந்துட்டேன். ஏமாத்துறவங்க எதுக்கு கஷ்டப்பட போறாங்க? ஏமாறுறவங்களுக்கு தான் கஷ்டம் இல்ல. நான் கடைசி வரைக்கும் எதையுமே தெரிஞ்சுக்காம அப்படியே வாழ்ந்திருக்கலாம். அதுவும் நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் வலியும் வேதனையும் இருந்தாலும் பாலு மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகியை உன் வாழ்க்கையில இருந்து ஒதுக்கி தள்ள முடிஞ்சதில்ல? அதுவே பெரிய விஷயம் தானே? என்ன பெரிய விஷயம்? இந்த உலகத்துல ஒன்னா சந்தோஷமா வாழ்ற எந்த புருஷனை பொண்டாட்டிங்களோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையோட இருந்ததா சரித்திரமே கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ரகசியம் தெரியாம இருக்கிறதால தான் அவங்க ஹாப்பியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீயும் அம்மாவும் சேர்ந்து பாலுவை பத்தி விசாரிக்க போனதுனால தானே எனக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வந்துச்சு. இல்லைன்னா என் வாழ்க்கை ஸ்மூத்தா இருந்திருக்கும். நான் என் குடும்பம்னு நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். ஓஹோ, அப்ப நாங்க செஞ்சது சொன்னதெல்லாம் வேஸ்ட்னு சொல்ல வரியா? அதுக்கு நீ என்ன பண்ண? பாலு போன உடனே நீ அந்த இடத்துக்கு வரணும்னு நினைச்சல, அதான் பெரிய விஷயமா? அப்படி நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் எனக்கு பெரிய டார்ச்சரா இருக்கு. அது எப்படி டார்ச்சரா இருக்க முடியும்? நீ முன்ன பின்ன யோசிக்காம அப்படிலாம் பேசாத. நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல சந்திச்சு ஃப்ரீயா பேசலாமே. யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் சொல்றதெல்லாம் சரின்னு உனக்கு தெரியும். நீ கொஞ்சம் பொறுமையா கேட்டா மட்டும் போதும். நான் இப்ப எதையும் கேட்க விரும்பல. எனக்கு அதுக்கெல்லாம் டைமும் இல்லை. நீ கிளம்பு தீபன். உமா ப்ளீஸ், எவ்வளவு நாளா நான் உன்னை பார்த்து பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. வேற ஏதாவது டைம்ல வா ப்ளீஸ், கிளம்பு. அப்படிலாம் என்ன ஒரே அடியா அவாய்ட் பண்ணலாம்னு நினைக்காத உமா. எவ்வளோ நீ விலகி போனாலும் என்கிட்ட பேசிதான் ஆகணும். காரணம், உன் பின்னாடி என்னைக்குமே நான் இருப்பேன். ஏய், என்னாச்சு? எது டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கு? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு உன் முகத்தை பார்த்தாலே தெரியாதா? என்ன விஷயம் சொல்லு. ஏய், என்ன பிரச்சனைன்னு சொன்னதானே தெரியும். இப்ப ஒருத்தன் போனானே, அவன் தான் பிரச்சனை பண்ணானா? உங்களுக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனை? ஏய், சொல்ல முடியாத பிரச்சனைனா விடு, பரவாயில்ல, நான் போறேன். இல்ல விமலா, உன்கிட்ட மறைக்கிற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. எல்லா விஷயத்தையும் சொல்றேன். அப்ப இதெல்லாம் செஞ்சது அந்த தீபன் தானா? இதுக்கு முன்னாடி நீ அந்த பேரை சொல்லியிருக்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவருக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு கதை இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இவ்வளவு நாள் அவரை பார்க்காம இருந்தேன்னு ஏக்கமா இருக்கு. உனக்கு என்ன ஏக்கமா இருக்கு? உனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா உன்னோட வாழ்க்கையில அவனுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குல்ல. என்னோட வாழ்க்கையில தீபனுக்கு எந்த இம்பார்ட்டன்ஸும் இல்ல. இங்க பாரு விமலா, கண்டபடி பேசிக்கிட்டு இருக்காத. ஏய், நீ எதுக்கு அவ்வளவு கோவப்படுற? ஒன்னும் இல்லைன்னாலும் உன்னை மட்டுமே நேசிச்சு நடக்கிற ஆள் இல்ல அவரு. எனக்கு யார் பாசமும் வேண்டாம். உனக்கு வேணும்னா பரவாயில்ல. ஆனா அதுக்காக அந்த ஆள்கிட்ட இப்படி எடுத்துரிஞ்சு பேசிருக்க வேண்டாம்ல. தீபன் அப்படி என்னதான் தப்பு பண்ணா அந்த அளவுக்கு ஹர்ட் பண்றதுக்கு? யாரு ஹர்ட் பண்ணாங்க? எனக்கு பேசுறதுக்கு டைமோ பொறுமையோ இல்லைன்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான் விஷயம். நேசிக்கிறவங்க மனசை புண்படுறதுக்கு அது பத்தாதா? இந்த உலகத்துல ஒவ்வொரு நிமிஷமும் எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு தெரியுமா? எத்தனையோ யுத்தங்கள் நடக்குது, எத்தனையோ பேர் கொலை செய்யப்படுறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் அன்பு இல்லைங்கிறதான். அப்படியேப்பட்ட உலகத்துல நீ வாழணும்னு நினைக்கும் போது, ஒரு ஆள் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லும் போது நீ எதுக்காக இவ்வளவு கோவப்படணும்? நேசிக்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னு நீ புரிஞ்சுக்க மாட்டியா? ஒவ்வொருத்தங்க மனசுக்குள்ளேயும் எவ்வளவு பாசம் இருக்குன்னு அதை அளந்து பார்த்து சொல்றதுக்கு நான் ஆள் கிடையாது. என்னோட வாழ்க்கையில இனிமே எந்த ஆம்பளைக்கும் இடம் இல்லை. அதை நான் கிளியர் கட்டா முடிவு பண்ணிட்டேன். அதுக்கான உரிமையும் சுதந்திரமும் எனக்கு இருக்குல்ல. நான் சொன்னதுக்கு நீ எதிர்பேச்சு பேசி கிண்டல் பண்றேன்னு புரியுது. ஆனா ஒரு விஷயம் யோசிச்சு பாரு.
முன்னாடி காதல் மேல உனக்கு இவ்ளோ வெறுப்பு இருந்துச்சா என்ன? இல்லல்ல. இப்போ உன்னோட புருஷன் உன்னை ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சதும் நீ இப்படி தவிச்சு போய் நிக்கிற. அதான் இப்படி எரிஞ்சு விழுந்துட்டு இருக்க. ஆமா, அந்த மாதிரி அனுபவங்கள் வரும்போதுதான் அதுல இருந்து ஒவ்வொரு பாடமா நாம கத்துக்கிறோம். இதோட வாழ்க்கை முடிஞ்சு போகலல்ல. இன்னும் பல வருஷம் நம்ம வாழதான் போறோம். இன்னைக்கு வேணான்னு சொல்ற நீயே நாளைக்கு ஒரு துணை இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிப்ப. தீபன் ஆசைப்படுற மாதிரி நீயும் ஆசைப்படுவ. அதான் இந்த இயற்கையோட நியதி. அந்த மாதிரி ஒரு ஆசையை ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா அதை ஒதுக்கி தள்ளவோ காயப்படுத்தவோ செய்யவே கூடாது. உனக்கு விருப்பம் இல்லைன்னா அதை அவர்கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வை. இதோட 100 தடவைக்கு மேல சொல்லிட்டேன். புரிஞ்சுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சா அப்புறம் வேற என்ன பண்றது? அவர் அப்படி என்னதான் சொல்ல வர்றாருன்னு கொஞ்சம் கேளு. அதுக்கப்புறம் உன்னோட பதில சொல்லு. அதுதானே சரியா இருக்கும். நீ வெறுங்கையை வச்சுட்டு வந்திருக்கியா? நீங்க என்ன கை நிறைய ஏதாவது கொண்டு வரதுக்கு நான் என்ன கடல் கடந்தா போயிட்டு வரேன்? கிச்சன்ல இருந்து இங்க தானே வந்திருக்கேன். ஆஹா, காமெடியா பேசவும் தெரியுமா உனக்கு? இது ஒன்றும் அவ்வளோ பெரிய காமெடிலாம் இல்லை. நீ அங்க எதையோ வறுத்துக்கிட்டும் பொரிச்சுக்கிட்டும் இருந்தல்ல, ஒரு பிளேட்ல கொஞ்சம் போட்டு எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு தான் நான் கேட்டேன். அதெல்லாம் நான் என் ஹஸ்பண்ட்காக செஞ்சு வச்சது. கண்ட சாத்தானுக்குலாம் அதை கொடுக்க எனக்கு மனசு வரல. உன் புருஷன் நான் தான். இதுல சாத்தா எங்க இருந்து வந்தான்? அதான் கிளாஸ்ல ஊத்தி கையில வச்சிட்டு இருக்கியே சாத்தான. ஐயோ மை டியர் பொண்டாட்டி, நீ இவனை அப்படிலாம் மட்டம் தட்டி பேசாத. ஃபாரின் பிராண்ட், மேட் இன் ஸ்காட்லாண்ட். இதெல்லாம் உனக்கு எதுக்கு தீபன்? எப்பவாவது ஒரு நாள் தான் நீ இந்த பக்கமே வர. என்னையும் பொண்ணையும் பாக்குறத விட உனக்கு இதான் முக்கியமா? இதை குடிக்காம உன்னால இருக்க முடியாதா? நீ ஏன் இப்படி கேட்டா எப்படி? நான் வெளியில இருக்கும்போது ஒரு கிளாஸ் பீர் கூட அடிச்சதே இல்லை தெரியுமா? அப்ப எதுக்கு இங்க வச்சு குடிக்கிற? இங்க பாரு ஜோதி, ஜோதிர்மாயி, இங்க மட்டும்தானே நான் நிஜமாவே நானா இருக்கேன். மற்ற எல்லா இடத்துலையும் முகமுடியை போட்டுட்டுல சுத்திக்கிட்டு இருக்கேன். என் வீட்லயும் சரி, மகேஸ்வரி வீட்லயும் சரி, ஷோரூம்ல. அவ்வளோ ஏன் உமாக்கு முன்னாடி கூட நான் ஜென்டில்மேன்மா. ரொம்ப நல்லவனான தீபன். சரக்கடிக்கிறது எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. மகேஸ்வரிங்கிற பொம்பளை சொல்ற எந்த ஒரு கட்டளையையும் உடனடியா நிறைவேற்றக்கூடிய ஒரு படையாளி. உமாங்கிற பொண்ணு மட்டும் மனசுல நேசிச்சு நடக்கிற பிரம்மச்சாரி. பெரிய பிரம்மச்சாரி. நம்ம பொண்ணுக்கு இப்போ 5 வயசு ஆயிடுச்சு. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு உங்க பொண்டாட்டிங்கிற அங்கீகாரம் எனக்கும் உங்க பொண்ணுங்கிற கௌரவம் அவளுக்கும் கிடைக்குங்கிற ஒரே எதிர்பார்ப்பு தான் எனக்கு. என் மனசுல அந்த நேசமும் அங்கீகாரமும் இருக்குல்ல, அதெல்லாம் பத்தாதா? எனக்கு அது போதும். ஆனா உங்க பொண்ணுக்கு? அப்பா யாருன்னு கேட்டா ராத்திரி வந்துட்டு காலையில போயிடுவாரு அப்படின்றத மட்டும் அவகிட்ட சொன்னா போதுமா? இப்போதைக்கு அது போதும். ஆனா இன்னும் எத்தனை நாளைக்கு? இப்பவே அவ கேக்குற ஒவ்வொரு கேள்வியும் பார்க்க நமக்கே ஷாக்கிங்கா இருக்கு. ஏதாவது ஒரு பதில் சொல்லி சமாளிச்சுடு. சின்ன குழந்தை தானே, என்ன சொன்னாலும் நம்பிடுவா. ஏன் தீபன் இப்படி எல்லாம் பண்ற? நிம்மதியான ஒரு வாழ்க்கையை விட விலை உயர்ந்தது வேற எதுவும் இல்லை இந்த உலகத்துல. எனக்கு அந்த மாதிரி கிடைக்கணும்னா நான் எதிர்பார்க்கிற மிகப்பெரிய விஷயம் என் காலடியில வந்து விழணும். மங்களம் வீடு. பாரம்பரியமாவே பெண் குழந்தைகளுக்கு தான் அந்த வீட்டில் உரிமை இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை குறி வச்சுதான் உமாவை எனக்கு கட்டி வைக்க சொல்லி என் அப்பா அம்மா ஆசைப்பட்டாங்க. அதான் உமாக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குல்ல, இனி அந்த சொத்து அவ புருஷனுக்கும் குழந்தைக்கும் தானே? கண்டிப்பா இல்ல. பாலு அந்த ஆன்ட்டியோட மிகப்பெரிய எதிரி. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு ஒரு அடியாள் மாதிரி அந்த ஆன்ட்டி சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
உமா மேலேயும் பாலு மேலேயும் இருந்த கோவத்தை எனக்குள்ளேயே எரிய வச்சுக்கிட்டு இருந்தேன். உமா அந்த பாலுவை தூக்கி எறிஞ்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட முழு சொத்தையும் உமாவோட புது புருஷனுக்கு எழுதி கொடுக்க தயாரா இருக்காங்க. நான் உயிரோட இருக்கும்போது உங்களுக்கு அப்படி ஒரு காரியம் செய்ய முடியும்னு தோணுதா? உமாவோட கழுத்துல பேருக்கு ஒரு தாலி கட்டுற நிலைமை வந்துச்சுன்னா நான் அதை கண்டிப்பா செய்வேன். இங்க பாரு, நீ இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற யாரையும் அதை தடுக்க நான் விட மாட்டேன். அப்போ உங்க வாழ்க்கையில நான் யாரு? வப்பாட்டியா? தாலி கட்டுவேன்னு சொன்னா உமாவை என் பொண்டாட்டி மாதிரி நடத்துவேன்னு அர்த்தம் இல்ல. பின்ன எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்றதுக்கு இன்னும் நேரம் வரல ஜோதி. இன்னும் ஏகப்பட்ட திட்டத்தை செயல்படுத்தணும். நேரம் வரும்போது நானே உங்ககிட்ட சொல்றேன். நமக்குள்ள இருக்கிற உறவு உங்க ஆன்ட்டிக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நம்ம கல்யாணம் ஆகும்போது நீங்க கண்டிஷன் போட்டிருந்தீங்க. என்ன ஞாபகம் இருக்கா? அதுக்கு அனாதையா இருந்த எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குமே நினைச்சுதான் அன்னைக்கு நான் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்போ இன்னொரு பொண்ணுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன இடம் கொடுக்கறதா இருந்தா கூட அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அந்த விஷயத்துக்குலாம் நீ பயப்படாத. இதுல எனக்கு எந்த பயமும் இல்லை. நான் பயப்படவும் மாட்டேன். ஏன்னா உங்க கூட சேர்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழதான் நான் ஆசைப்பட்டிருக்கேன். அது மட்டும் கிடைக்கலன்னா சாகவும் தயாரா இருக்கேன். இனி என்ன பண்ணணுங்கிறத நீயே யோசிச்சு முடிவு பண்ணிக்கோ. அண்ணா, நீங்கள் தானே தினேஷ்? நான் தான். ஏன்? ஒரு சவாரி இருக்கு. ஊரும் பேரும் கேட்டு தான் சவாரி கூப்பிடுவியா? எனக்கு உங்களை முன்னாடியே தெரியும்ண்ணே. முன்னாடியே நிறைய தடவை சவாரி கூப்பிட்டுருக்கேன். என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லை? அப்படி சொல்லு. சவாரி வரவங்க பேரு ஊரெல்லாமா நான் தெரிஞ்சு வச்சுக்க முடியும்? எங்கே போனோம்? தேட்டர் வரைக்கும். போய் உட்காரு. எவ்வளோ? 20. 20? நீ வீட்டுக்கு போல? இல்லை, நாளைக்கு பார்க்கலாம். பீடி சிகரெட் ஏதாவது இருக்கா? ஏன்பா, ஒன்னதான் கேட்குறேன். என்ன வாயவே திறக்க மாட்டேங்கிறீங்க? அண்ணா, அங்கே கொஞ்சம் நிறுத்துங்க. ஏன், எதுக்காக? அட, யூரின் வருதுண்ணே. ஏன்பா, ஒன்று கடிச்சிட்டுலாம் ஏற மாட்டியா? வீட்டுக்கு போகிறவனை கூப்பிட்டு வந்து ஒன்று கடிக்க போய் வண்டியை நிறுத்துங்க. அண்ணா, இதோ அங்கே நிறுத்துங்க. நிறுத்துறேன். போயிட்டு சீக்கிரம் வா. நான் உடனே வந்துடுறேன். ஹலோ, என்ன ரெடியா? அப்போ சரி, நான் வந்ததும் ஆரம்பிச்சிடலாம்ல. ஒன்று கடிக்க போகிறேன், அங்கேயே தூங்கிட்டான். ஹலோ, ஏப்பா ஒன்று கடிச்சு தூங்கிட்டியா? இது உள்ளதான பாத்ரூம் போகிறேன்னு போனா. யோ,
டீ இருக்காடா உன் கையில? ஆ ஆ, ஆ. டீ இருக்கான்னு கேட்டா தீப்பெட்டியை யாராவது கொடுப்பாங்களாடா? அம்மா அம்மா எதுக்கு அடிக்கிறீங்க? ஐயோ ஐயோ அடிக்கிறீங்க. அண்ணா வேண்டாண்ணா. அண்ணா ஐயோ அம்மா ஐயோ எதுக்கு அடிக்கிறீங்க? அண்ணா ஐயோ ஐயோ அண்ணா விட்டுருங்க. ஐயோ அம்மா ஐயோ வேண்டாண்ணா வேண்டாண்ணா அண்ணா விட்டுருங்க. ஐயோ அண்ணா அண்ணா ஐயோ 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 அம்மா அம்மா அடிக்கிறீங்க. ஐயோ அண்ணா அண்ணா விடு விடு போதும். எந்திரா டேய், எந்திரிச்சு வாடா இந்த பக்கம். அண்ணா அடிக்காதீங்கண்ணே, இன்னும் ஒரு அடி அடிச்சுங்க செத்துருவானே. இனிமே ரொம்ப நாளைக்கு உயிரோட இருந்து அப்படி என்னதான்டா நீ சாதிக்க போற? யாருக்காவது ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? உன் பொண்டாட்டிக்கு இருக்கா? உடம்புக்கு முடியாத உன் குழந்தைக்கு பிரயோஜனம் இருக்கா? அப்புறம் எதுக்குடா நீ உயிரோட இருக்க? அப்ப அண்ணனுக்கு என்ன பத்தி எல்லாம் தெரியும்ல. என்ன டேய், நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? எங்களுக்கு என்ன பைத்தியம் மாதிரி தெரியுதா? அண்ணா உங்களுக்கு எதுவும் பண்ணல அண்ணே. இது வரைக்கும் வாழ்க்கையில உங்களை நான் பார்த்ததே இல்லையா அண்ணே. அது சரிதான். ஏய், நீ எங்களுக்கு துரோகம் பண்ணல சரிதான். ஆனா நீ உன் பொண்டாட்டிக்கும் குழந்தைக்கும் துரோகம் பண்ணல. அம்மா வயசுல இருக்கிற மாமியார் அடிக்க நீ கை வாங்கினியா இல்லையா? அதுக்கெல்லாம் நீ கணக்கு சொல்லாம ஓடி போயிடுவியாடா? ஓ, அவதான் இப்ப ஆள் வச்சு அடிக்கிறாளா? சேச்சே, அவங்க யாரையும் நான் பார்த்தது கூட இல்ல. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான். அவனையும் உனக்கு தெரியும் நினைக்கிறேன். பாலு தாண்டா, டாக்டர் பாலகோபாலன். நான் தினேஷ், உனக்கு அவனை தெரியுமா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.